அதாவது 9 மணிக்கு ஒருத்தவங்க வர சொல்கிறாங்க. நம்ம 8:50க்கெல்லாம் போயிடுறோம். அப்போ கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்தேன்னு. 9 மணிக்கு வர சொல்லும்போது 9:10க்கு போனோம்னா ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தேன்னு கேட்குறாங்க. ஒரு டைம் சென்சிட்டிவிட்டியே கிடையாது உனக்கு. டைமோட வேல்யூ புரியுறதில்ல. டைம் எவ்வளோ முக்கியமானங்கிறது தெரியுறதில்ல. அப்படி இப்படிங்க. ஆனால் நேரமாக போனோம்னாக்கா உன்னை இத்தனை மணிக்கு தானே வர சொன்னால் இத்தனை மணிக்கு ஏன் வந்தேன்னு கேட்குறாங்க. இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் ஒன்றுமே புரியலையே முருகா. இது மகள் ஆதிரை பிறந்த 4 மாதம் 10 நாள் உலக சாதனை படைத்துள்ளார். நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்காங்க. அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட 200 ஃபிளாஷ் கார்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ABCD 1 2 3 பழங்கள், வெஜிடபிள்ஸ், காய்கறி இது மாதிரி எக்கச்சக்கமா 200 ஃபிளாஷ் கார்டு கண்டுபிடிச்சு உலக சாதனை புத்தகத்துல இடம் பெற்றிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்களுக்கு நான் என்னோட கருவில இருந்தே நான் இவங்களுக்கு சொல்லிட்டே இருந்தேன், 4 மாசத்துல எப்படியாவது உலக சாதனை படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்னோட பெரிய ஆசையை நிறைவேற்றிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 0 to 3 மந்த் வரைக்குமே நான் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிளாஷ் கார்டு சொல்லி கொடுத்தேன். அது ரொம்ப ஆக்டிவ், நல்ல ஆர்வமா இருந்தாங்க. ஸோ அதனால நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படியாவது கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபிளாஷ் கார்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன் டே பை டே. அவங்க அதை நல்லா புரிஞ்சு 200 ஃபிளாஷ் கார்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. காத்து ஊத காத்து சுத்தும் கடல் கரைய பார்த்து சத்தியமா கோயில் கொண்ட சுபையா, எங்க குப்பத்துக்கு குல விளக்கு நீ ஐயா. திருச்செந்தூர் ஆண்டவனே வேல் முருகா, தினம் உனக்கு நன்றி சொல்வோம் மால் மருகா. முருகன் என்று முழங்குது என் மனசு, கடல போல உன் கருணை பெருசு. உப்பு காத்து ஊத காத்து சுத்தும் கடல் கரைய பார்த்து சத்தியமா கோயில் கொண்ட சுபையா, எங்க குப்பத்துக்கு குல விளக்கு நீ ஐயா. திருச்செந்தூர் ஆண்டவனே வேல் முருகா, தினம் உனக்கு நன்றி சொல்வோம் மால் மருகா. பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளமென அருள் படைத்த பள்ளலே நீ நினைத்தால் போதுமே, இன்பம் வந்து என்னை தேர்ந்து கொள்ள தேடுமே. பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளமென அருள் படைத்த பள்ளலே நீ நினைத்தால் போதுமே, இன்பம் வந்து என்னை தேர்ந்து கொள்ள தேடு. நானும் இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோஸ் பார்த்து தான் இருக்கேன். ஆக்சுவலாக பொண்ணு பையனும் நல்லா அருமையாக இருக்காங்க. அவங்க லைஃப் லாங் நல்லா இருக்கிறத நான் வாழ்த்திக்கிறேன். அதுவும் நெப்போலியன் சார் அதுவும் சென்னையிலேருந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் ஜப்பானில் வச்சு நம்ம தமிழ்நாடு கல்ச்சர் படி மேரேஜ் எடுத்தது ரொம்ப அபூர்வமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. லைஃப் லாங் நல்லா இருக்கிறதுக்கு நான் வாழ்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உலகம் பூரா முகம் தெரியாத அவ்வளவு பேரும் தனுஷுக்கும் அக்ஷயாவுக்கும் எங்க குடும்பத்துக்கும் வாழ்த்துறது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. ரொம்ப கஷ்டத்துல இருந்தாரு. ரொம்ப சொன்னா ஆச்சரியமா இருக்கும். கால் அவர் வச்சு இப்ப நம்ம கால் நடக்கிறோம், அந்த கால் வச்சோம், அந்த சென்ஸ் மூளைக்கு போகும், அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைப்போம். அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற விஷயம். அவர் தரையை பார்க்கணும். ஏன்னா கால் தரையில பட்டா அந்த சென்ஸ் மூளைக்கு வராது, பார்த்துதான் அப்ப தெரியும். பிகாஸ் அந்த பேக் இஷ்யூனால அவ்வளோ கஷ்டப்பட்டாரு. அதோட சீரியஸ்னஸ் எனக்கு எப்ப தெரிஞ்சதுன்னா, we are shooting in சாலக்குடி. காலையில தண்ணி அப்படியே ஐஸ் மாதிரி இருக்கும். ஸோ யூனிட் எல்லாம் கஷ்டப்பட்டு போடுறோம், இவரு ஜாலியா நடந்து வர்றாரு. நான் பார்த்து விளையாட்ட கேட்டேன், என்னஜி என்னதான் ஹீரோ சொன்னாலும் தண்ணி ஜில்லு கூட காட்டிக் கூடாது அப்படின்னு. நீங்க வேற எனக்கு எந்த சென்ஸும் தெரியாது. அந்த தண்ணி அவ்வளவு ஜில்லுன்னு இருக்கிறது கூட அவருக்கு மைண்டுக்கு ஃபீல் வராது. அப்போ அந்த மாதிரி இருந்துச்சு பேக் ப்ராப்ளம். அந்த சவால்லாம் தாண்டி தான் இது நடிச்சாரு, லைஃப்ல ஜெயிச்சிருக்காரு. சோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம்.